ஓம் சாந்தி. இன்றைக்கு தாதிஜியினுடைய ஞான மொழிகளில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதயத்தை திறந்து நோக்குங்கள், யாரை பற்றியாவது எதிர்மறையான உணர்வுகளை வைத்துள்ளீர்களா என்று சோதனை செய்யுங்கள். அப்படி இருந்தால் அதை மாற்றி அனைவருக்கும் சுகமான எண்ணங்களை, நல்ல உணர்வுகளை இதயத்தில் உருவாக்குங்கள். இப்போ நம்மளை நாமளே ஒரு விஷயத்தில் செக் பண்ணிக்கணுங்கிறாங்க. என்ன விஷயத்தில் செக் பண்ணிக்கணும்? இந்த செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் நம்ம மற்றவங்க மேலே ஏதாவது நம்மளுடைய எண்ணங்கள் சுப பாவனை, அதாவது நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகளை தவிர வேறு இருக்கா? அதாவது யார் மேலேயாவது நமக்கு வெறுப்பு, இல்லை கோபம், சந்தேகம், நம்பிக்கை இல்லாத தன்மை, இவங்க மாறவே மாட்டாங்க, திருந்தவே மாட்டாங்க, சாபமான எண்ணங்கள், இதெல்லாம் நமக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை மாற்றிக்கணும். ஏன் மாற்றிக்கணும் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட மனதில் யாருக்கு நம்ம எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணங்கள், சாபமான எண்ணங்கள், கோபமான எண்ணங்கள் வச்சுருக்கோம், வெறுப்பான எண்ணங்கள் வச்சுருக்கோன்னா, ஃபஸ்ட்டு அதை உருவாக்கக்கூடிய நம்முடைய மனசு தான் அமைதியையும் சந்தோஷத்தையும் இழந்துடும். அப்போ நம்ம உடல் கூட பாருங்கள், இதை ஏற்றுக்கிறது கிடையாது. எதை ஏற்றுக்கிறதுல யாருக்கு கோபம், வெறுப்பு இருக்கோ அவங்களுக்கு என்ன ஆகும்? பிபி தான் அதிகமாகும். அப்போ உடலும் பாதிக்குது, நம்மளோட சந்தோஷம் மனசும் பாதிக்குது. அப்போ முதல்ல நம்ம நமக்காக இதை மாற்றிக்கணும். நம்மளுடைய எண்ணங்களை மற்றவங்க பலவீனமாக இருக்காங்க, சுற்றி கூட இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு தவறு இருக்குது, அவங்கக்கிட்ட குறை இருக்குது, பலவீனம் இருக்குது அப்படின்னா கூட நம்ம அவங்கள வெறுக்காமல், அவங்க மேலே கோவப்படாமல், அவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்லாம் நம்ம நினைக்காம, நம்மளால் என்ன செய்ய முடியும் அவங்க நல்லாகிறதுக்கு அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்து முதல்ல நம்ம எண்ணங்களை மாற்றிக்கிறது தான் அவங்களுக்கு செய்யக்கூடிய முதல் நல்லது. நம்ம அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய கோபம், வெறுப்பு, சந்தேகம் இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் விட்டுட்டு அவங்க நல்லாகணும், கடவுளே அவங்க சரியாகணும், திருந்தணும், இதை மாற்றிக்கணும், கண்டிப்பாக மாறுவாங்க, இன்றைக்கி இல்லாட்டினாலும் ஒரு நாளைக்கு அவங்க உணர்ந்து தன்னை மாற்றிக்கொள்வாங்க, அதுக்கு நான் அவங்களுக்கு அன்பு கொடுக்கணுமா, மரியாதை கொடுக்கணுமா, இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் நம்ம கொடுக்கணுமா, சில நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, இது என்ன நான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அதை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய மாற்றமும் நடக்கும். மேலும் நான் என்னுடைய மனசில் எல்லாத்துலேயும் நான் ரைட்டாக யோசிக்கிறேன், ரைட்டான செயல்களை செய்கிறேன்னா நான் மிகுந்த சந்தோஷத்தோடையும் அமைதியோடையும் இருக்க முடியும், மற்றவங்களுக்கும் நாம் நல்லது செய்ய முடியும். ஓம் சாந்தி.